ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆனி மாதம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஆனி மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. மற்ற பார்க்கணுன்னாக்க 29, 30, 31 வரும். 32 மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். அதாவது நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இப்போ இந்த ஆனி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம், சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை, அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆனி மாதம். சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனும் புதனும் கூடவே வருவாங்க. அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும். அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மகாரனான சூரியனுடைய அஸ்தங்கமாகிறதுனால தனப்புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய விதத்தில் சில பாக்கியங்கள் உண்டு. மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது மேஷராசி. மேஷராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார். இது முக்கியமான விசேஷம். 5ஆம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோண ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க, திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 5வது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். 2, 11 ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். அப்படியேற்பட்ட வசந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க, குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது. அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்லுவோம், செவ்வாயை வச்சு சொல்லுவோம், புதனை வச்சு சொல்லுவோம், சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறாரு. இதுக்கு இடையில 2 கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 22ஆம் தேதி புத பகவான் மாறுறாரு. எங்கே? மிதுனத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. ஆட்சி பெற்ற புத பகவான் கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிர பகவான் 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக வராரு. சரி, இதை தவிர இந்த மாதத்தில் என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேர் கால சர்ப தோஷம்னு பேர். அது என்ன சாமி? கால சர்ப தோஷம். கேதுவினிருந்து ராகு பிடியிலோ ராகுவினிருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க கால சர்பதோஷம். இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும்? ஒவ்வொரு பணியையும் காலதாமதமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும். அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் 87, 67 இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டுருக்குறாங்க இந்த கால சர்பதோஷம். சரி, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா? இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்கிறோம். அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு. அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே
அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாயோடு போவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை. கொரோனா பரவும், கொரோனாவில் பழையபடி லாக்டவுன் வரும், அது வரும், இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை. சரி, அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது. ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/6/2025, மகாபெரிவா எல்லாருமே கொண்டாடுறது சாதுர்மாசிய விரத ஆரம்பம். ஆனி மாதத்தில் இந்த 6ஆம் தேதி சாதுர்மாசிய விரத ஆரம்பம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/6/2025 புதன்கிழமை ஆனி அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள். அது எந்த இடத்துல? மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள், அது அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6/2025 சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை நிலவுக்கு, அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது 1/7/2025 மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம். அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம். குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள், குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள். அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரக பயிற்சிகளோடு, இந்த 2 கிரக பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இருக்குன்னு பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த மாதம் பார்த்தாலேயானால் ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போய் இருக்கார். இதில் என்ன சார் விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, இவ்வளவு நாளாக ராசிநாதன் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்தில் நீச்சப்பட்டு போயிருந்தார். போன மாதம் ஒரு 10-15 நாள் வரலாம் அவர் அப்படி இருந்தார். இப்போ பார்த்தேன், அதாவது 21ஆம் தேதி போன மாதம், அதாவது வைகாசி 21ஆம் தேதி தான் செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடமான சிம்மத்துக்கு மாறினார். அதிலிருந்து பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம், உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு, அதுவும் அவருடைய நட்பு வீடான சிம்மத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது சிம்மம். எப்பொழுதுமே 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஸ்தானம் வலுப்பெறணும். இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 9ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்கறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக பெருமிதத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது, அதாவது வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த மாத பலன்களை பேசுகிறோம். இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 5க்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். என்ன சார் இவ்வளோ பெரிய விசேஷத்தை சொல்கிறீங்க? 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அதற்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபிலாஷை ஸ்தானம். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் குழந்தைகள் மூலியமாக நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதற்கும் மேலே பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உங்களுடைய ராசிநாதன் உட்கார்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் திருமண பாக்கியம் ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? சுக்கிரனும் 7ஆம் இடத்தை பார்க்குறார், குருவும் 7ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த மாதத்தில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். கண்டிப்பாக இளைஞர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள்
நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாற்றம், புதனுடைய ஏற்றம் என்னென்ன விளைவுகளை நம்மளுடைய மேஷராசிக்கு கொடுக்கும்னு ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மேஷம் அப்படின்னாலே செவ்வாய், செவ்வாய் அப்படின்னாலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியது, களத்தில் முன்னணிக்கக்கூடிய கிரகம். அப்படியேற்பட்ட கிரகம் இன்றைக்கி 5ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர முயற்சி ஸ்தானாதிபதியான புத பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டம். கூட சூரிய பகவானும் இருக்கார், கூட குரு பகவானும் இருக்கார். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியன் குரு, அதுக்கு அடுத்தது புதன். இப்போ புத ஆதித்ய யோகம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதுவும் பார்த்தோம்னாக்க கல்வி படிக்கக்கூடியவங்க, அதுவும் சிஏ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ், பிகாம், எம்காம் போன்ற கோர்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த ஆணி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா? ஏற்றமான மாதமாக இருக்கும். சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது. சூரியனும் குருவும் பார்த்தாலே சிவ ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சூரியனும் குருவும் இருக்கிறது இன்னும் ஏற்றம் தருமா? இன்னும் ஏற்றம் தரும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசியிலேயே சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாக்களே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இணக்கமான கிரகம். அப்போ அப்படியேற்பட்ட சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி கிடந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்த்தோம்னாக்க ராகுவும் இருக்கிறதுனால கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய தேசங்களுக்கு போயிட்டு உங்களுடைய படப்பிடிப்பு நடந்து கடந்த காலகட்டங்களில் வந்த வருமானம் மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிரன் அப்படின்னாக்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர் இவங்க எல்லாமே சாஃப்ட்வேர் துறையில் கடந்த காலகட்டங்களில் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற தன்மை இருந்துச்சு, ஒரு குழப்பமான தன்மை இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குழப்பமான தன்மைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வேலையில் ஏற்றம் இல்லாமல் இருந்துச்சு. தான் செஞ்ச வேலைக்கு ரெகக்னைஸ் கிடைக்காம இருந்துச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேலை பார்க்குற இடத்துல ரெகக்னைஸ் எதிர்பார்க்க போகிறோம், அதுக்கு அடுத்தது பணவரவை எதிர்பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே இந்த ஆணி மாதம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, இதை பார்த்தோம்னாக்க 29/6/2026 ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போகிறார். அந்த 2ஆம் இடம் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். இது காலகட்டங்கள் வரை குடும்பம் அமையாதவர்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணத்திற்கு முயற்சி மேற்கொள்ளும், அது ஆணோ இருக்கலாம் அல்லது பெண்ணோ இருக்கலாம். கடந்த காலகட்டங்களில் எதுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்படுச்சுன்னு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அப்படியே ஏற்பட்ட திருமணம் தடையும் தாமதமும் இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் திருமணத்திற்குண்டான முயற்சி எடுத்தால் முயற்சிக்கு அதிபதியான புத பகவான் அங்கேயே இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது குரு பகவானும் அங்கேயே இருக்கிறாரு. ஆத்மகாரகனான சூரியனும் இருக்காரு. அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் இந்த மாதம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி, ஆணியில் திருமணம் கைகூடுமா? கண்டிப்பாக முயற்சி ஆணியில் செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அடுத்தடுத்த மாதங்களில் நிச்சயதார்த்தமும் இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணமும் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். சரி, 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வாக்கு, தனம். கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் ஏற்றம் இல்லாமல் ஏமாற்றம் இருந்துக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், அவரே தனக்காரகனாக போயிட்டார். அதனால் தனம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அடுத்தது, கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதி நீச்சம் அடைஞ்சு போயிட்டார். அதனால் சொல்ல காப்பாற்ற முடியாத தன்மை. என்ன சாமி சொல்ல காப்பாற்ற? ராசிநாதன் நீச்சம் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு போனதுனால சொல் காப்பாற்ற முடியாமல் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் போயிருக்கிறாரு. அப்போ சொல் காப்பாற்றப்படக்கூடிய தன்மை இந்த ஆணி மாதம். யாருக்கு ஒருத்தருக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய வாக்குத்தன்மை, வாக்கு பலிதம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை. அதுக்கு பேர் தான் கிரெடிபிலிட்டி. உங்களுடைய கிரெடிபிலிட்டி இந்த காலகட்டங்களில்
இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆணி மாதம் மேஷ ராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு இந்த 32 நாளில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள், சுபங்கள் தவிர்க்கக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்றதும், இதை தவிர இந்த மாதங்களில் தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு எந்த கோயிலில் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. இப்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, 7/7/2025 திங்கட்கிழமை, 8/7/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அதில் 6/7/2025 அன்னைக்கு தொடங்கக்கூடிய நேரம் மாலை 5:20க்கு தொடங்குது. அப்போ மாலை 5:20, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற 2 நாளும் ஃபுல்லாகவே இந்த நாட்கள்லாம் அவசியம் பிரயாணத்தை தவிர்க்கணும். அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. இதெல்லாம் பண்ணுனா இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு இப்போ தெரியாது, இதனுடைய விளைவுகள் பின் விளைவுகளாக வரும். அப்போ இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள நாட்களில் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பின் விளைவுகளை நாம் முன்கூட்டியே தவிர்த்துடுறோம். அப்போ அதனால் பின்னாடி நமக்கு தொல்லை தராது. அதனால் இந்த நாட்களை அவசியம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் 5ஆம் இடத்துல ஒரு கேந்திரம் பெற்றவர், இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது மிக மிகச் சிறப்பு. இருந்த போதிலும் நீங்கள் முருகனை போய் வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் போய் முருகனை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகளிலிருந்து நீங்க முடியும். இதை நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறதெல்லாம் கோச்சார ரீதியாக தான் சொல்லிகிட்ருக்குறோம். அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமும் நடந்துகிட்ருக்கிறது, அதனால் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கினா தான் கரெக்டாக உள்ளதை தெரிஞ்சிக்க முடியும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். ராசிநாதன் தன்னுடைய நட்பு வீட்டில் இருப்பதும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் இருப்பது மிகவும் ஏற்றம். குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளால் நன்மை, குழந்தை பிராப்தி இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 5/11 அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. திருமண யோகம் உண்டு. ஏன்னா குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் போகக்கூடிய சுக்கிரன் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள், எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும், தந்தையின் உடல்நிலையில் சற்று நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இருப்பினும் மருத்துவ சம்பந்தத்தோடு நிச்சயமாக, அதாவது மெடிக்கல் இன்டர்வென்ஷனோட தான் பாசிபிலிட்டி. ஏன்னா கேது 5ஆம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இந்த மாதம் பார்த்தேனால் செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகும். அதுவும் பணம் அதிகமாக வரும்பொழுது சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது. இருப்பினும் சனியை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம், ராகுவை குரு பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 6/7/2025 8/7/2025 வரலும் உண்டான சந்திராஷ்டம நாட்களை தவிர மிச்ச எல்லா நாட்களும் வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்கள் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது.
நன்றி, நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்கள், அதாவது கார்த்திகை 3, 4, 2, 3, 4 பாதம் கொண்டதும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதம் கொண்டதும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 29/6/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். அப்போ ராசிக்கே வர்றது மிக மிக சிறப்பு. அப்போது 5ஆம் இடத்து அதிபதியாகிய புதனும் 2ஆம் இடத்துல ஆட்சி நிலை பெற்று போயிருக்கார். அவருமே 22/6/2025 அன்னைக்கு மாறி கடகத்துக்கு வந்துடுறார். ஆக இப்போது ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறவர் உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார். இது மிக மிக சிறப்பு. இப்படி வரும்போது 2ஆம் இடத்துல குரு பகவானும் 4ஆம் இடத்துக்கு உண்டான சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ சூரியன் அவருடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. அப்போது அந்த ராசியில் செவ்வாய் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அதை விட சிறப்பு. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற போது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நிலம் வாங்கக்கூடிய, வீடு வாசல் இதெல்லாம் வாங்கக்கூடிய நிலவரங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலம் பொன்னான காலமாக அமைகிறதுக்காக உண்டான மாதமாக அமையும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்ப்போமே, ஆனால் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 மாத கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி, 4க்கு 11 இருக்கார் அப்படின்னு ஐயா அற்புதமாக சொன்னார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். குருவும் புதனும் சேர்ந்திருக்க, இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதி, தனகாரகன் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12, 7, 12 அதிபதியான செவ்வாயும் 4ஆம் இடத்துல போயிருக்கார். என்னையா அது 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா, வீடு பழசு விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாளாக விலை போகலை. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாய் வீடு நிலம் இதுக்கெல்லாம் காரகத்துவம் பெறுறவர், அவரே 12ஆம் அதிபதியும் மாறார். அதனால் அதன் மூலியமாக சிறு சிறு வீட்டில் புதுமைப்படுத்துதல், அதாவது வீட்டில் புதுமைப்படுத்துதல் படக்கூடிய வாய்ப்புகளும், அதாவது பெயிண்டிங் அடிக்கிறது, உள்ளுக்குள்ளே இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணுறது, அது ஒரு புதிய டிசைன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிநாதன் சொல்லக்கூடியவரே சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இது, ராசிநாதனே 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும், இந்த சுக்கிரனுக்கு மட்டும் பார்த்தலையானால் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. ஏன்னா அவருடைய காரகத்துவத்தை 12ஆம் இடத்தில் அற்புதமாக செலுத்தி கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தலையானால் 15 நாள் தான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். அது தவிர புதிய கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரி, அது தவிர இந்த சின்ன திரை, பெரிய திரை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, சினி ஆர்டிஸ்ட், ஹீரோயின்ஸ், இந்த மாதிரி ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்த வாய்ப்பு. அதை தவிர வெளியூர், வெளிநாளம் சென்று அங்கே ஷூட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கே சுக்கிரன் வரும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது பார்த்தலையானால்
திருமண பாக்கியம் திருமண யோகம் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவரே 7ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எந்த ஒரு தொழிலையும் தீர்க்கமான சிந்தனை இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி, ஒருவருக்கொருவர் பரஸ்பர பார்வையான 180 டிகிரியில் பார்க்குறாங்க. இதன் மூலியமாக உங்களுடைய சுகங்கள் எந்த அளவுக்கு மேம்படும் தொழில் மூலியமாக அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. எப்பொழுதுமே பார்த்தாக்க ராசிநாதனை பொறுத்தளவுக்கு ராசியில் இருந்தாலே சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ராசிநாதன் ராசியில் இருக்காரோ அப்போ அந்த ராசி மேம்படக்கூடிய காலகட்டங்கள். அதுவும் பார்த்தோம்னாக்க உணவு தொழில்கள் செய்யக்கூடியவங்க, சுக்கிரன் அப்படின்னாலே கலைத்துறை, சமையற் கலைஞர்கள் மற்றும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸு. கடந்த காலகட்டங்களில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஓடாமல் முடக்கத்தில் இருந்துச்சு. அப்படியேற்பட்ட ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஆனி மாதம் கண்டிப்பாக டெவலப் இருக்கும். என்ன சாமி, ஆனி மாதத்தில் எந்த விதமான சிறப்பான விசேஷங்களும் பண்ண மாட்டாங்க, ஆணியில் கூனி கூட குடி போக மாட்டாங்க, ஆணியில் எந்த விதமான சுப நிகழ்வும் நிகழ மாட்டான்றாங்க. அப்போ எப்படி சாமி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஓடும்? அப்போ தான் பொறுத்தளவுக்கு விசேஷ தினங்கள் இருக்கும்பொழுது அவங்க எல்லோரும் விசேஷத்துக்கு போய் சாப்பிடுவாங்க. இந்த காலகட்டங்களில் ஹோட்டல் தொழில்கள் நல்லா சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நகாசு வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது பொற்கொள்ளர்கள். கடந்த காலகட்டங்களை பொறுத்தளவு பொற்கொள்ளர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க தங்கத்தோட ரேட்டு நல்லா ஏறிக்கிட்டே வருது. அதற்கு காரணமும் சுக்கிரனும் குருவும் தான். அப்போ இந்த குருவும் மாறி இருக்கிறாரு. அப்போ புதன் கூட சேர்ந்த குரு, அதை தவிர சூரியன் கூட சேர்ந்த குரு, அதை தவிர பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்க காலகட்டங்களில் நகாசு வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல நிலை இருக்குமா? நல்ல நிலை இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அது என்ன சாமி சின்னத்திரை பெரிய திரை, டிவி ஆர்டிஸ்ட்டு, யூடியூபர்ஸு. ஒரு சில யூடியூபர்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கடந்த காலகட்டங்களில் தேக்கமான நிலையில் இருக்கும். தாம் போடுற கண்டென்ட் எதுவுமே பெரிய அளவுக்கு எடுபடாமல் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் தொடர்பும் குரு தொடர்பும் வாக்குஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு சூரியனும் புதனும் குருவும் இருக்கிறதுனால உங்களுடைய கண்டென்ட்டு மக்களால் எடுபடக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அப்போ இந்த யூடியூபர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர 2வது விதியான புத பகவான் 3ஆம் இடத்துல போயிருக்கார். 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் போகிறதுனால கண்டிப்பாக சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், இதை தவிர யூடியூபர்ஸ், ஒரு சில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நானும் எங்கள் வீட்டுக்காரங்க கச்சேரிக்கு போகிறேன்னு ஒரு சில பேர் யூடியூப் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் மிக ஆரோக்கியமான அற்புதமான ஏற்றமான காலகட்டங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் புது புது நினைவுகள் வரும், புது புது அர்த்தங்கள் வரும், புது புது இது வரும், அதாவது கண்டென்ட் கிடைக்கும். அப்போ இதன் மூலியமாக யூடியூபர்ஸுக்கும் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, 12ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறாரு. அப்போ 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். அதனால் இந்த கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதுனால தூக்கமின்மை இருந்துச்சு. அந்த தூக்கமின்மை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக தூக்கமும் நல்லபடியான ஆனந்தமான அற்புதமான காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க 2ஆம் இடம் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும் புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? விலகலாம். இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல உள்ள சனி பகவானை 2ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் பார்க்குறாங்க. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் சீர்குலைந்த சட்டம் ஒழுங்கு குருவுடைய பார்வை, ஆட்சியாளர்களின் பார்வை படுறதுனால, குருவோடைய பார்வை சனி பகவான் படுறதுனால சட்டம் ஒழுங்கு சீர்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு அப்படின்றது கடந்த காலகட்டங்களில் அந்நிய தேசத்தினால நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகள், அதாகப்பட்டது ஊடுருவி பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அது எல்லாரும் நம்முடைய ஆட்சியாளர்கள் அப்படின்றது நம்ம பொறுத்தளவுக்கு குருவும் சூரியனையும் சொல்லுவோம். அப்போ குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்துகிட்டு இருக்கனாலையும் அந்த குருவுடைய பார்வை அந்த ராகு மேலே படப்பதனாலும் அந்நிய சக்திகளுடைய அத்தனை பிரச்சனைகளும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும். அதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. முன்கள பணியாளர்கள் அப்படின்னாக்க சுகாதாரத்தில் முன்கள பணியாளர்கள், காவல்துறையில் முன்பழக்க பணியாளர்கள், இராணுவத்தில் உள்ள முன்கள பணியாளர்களால் நம்ம நாடும் நம்ம தேசமும் பாதுகாக்கப்படுமா?
பாதுகாக்கப்படும். அடுத்தது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் முயற்சி செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ள ராகுவினால் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலத்தில் வெற்றி குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆனி மாதம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜூன் மாதம் சொல்கிறோம். ஜூன் மாதத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளுக்கு பள்ளி திறக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் தாராளமாக இருந்தால் தான் குழந்தைகளுக்கு வேண்டிய ஸ்கூலுக்கு உண்டான யூனிஃபார்மு, ஸ்கேலு, நோட்டு, புக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு தடை இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு தனஸ்தானத்தில் தனக்காரனான குருவே இருக்கிறதுனால பணப்புழக்கத்துக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் எந்த சங்கடமும் இருக்காது. புஸ்தகம், நோட்டு, புக்கு, ஸ்கேலு, லேப்டாப்பு இது எல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த ஆனி மாதத்தில் அற்புதமாக இருக்கும். சரி சாமி, இந்த 32 நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிநாடு பயணத்தை தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராசிரம நாட்கள். அது எந்தெந்த தினம் அப்படின்றத சொல்லுவாங்க. இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்ற டயத்தில் இந்த 32 நாள் கிடைக்க வேண்டிய பலன் சரியாக கிடைக்கல அப்படின்னா என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னா 9/7/2025 புதன்கிழமை, 10/7/2025, 11/7/2025 பகல் 1:32 வரைக்கும். ஆக இந்த 2.25 நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். அதாவது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த தினங்களில் என்னென்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலை ஒரு நிலைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் அவசியம் தவிர்க்கணும். இந்த புதிய முயற்சிகள் தவிர்க்கிறதுனாலையும் பிரயாணங்கள் செய்யாமல் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய புத்தி மயங்கி இருக்கிறதுனால செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சிருவீங்க. அதனால் பின்னாடி தொல்லைகள் தரும். அந்த பின்னாடி தொல்லைகள் தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்களை இதை 2 காரியத்துக்கும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மற்ற புதிய முயற்சிகள், அதே போல் புதிதாக ஏதாவது தொடங்குறதா இருந்தாலும் இந்த நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் வச்சுக்கிறலாம். ஆக இதை பண்ணுங்க. மேலும் உங்களுடைய ராசிநாதனுக்கு நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறது கோச்சார ரீதியான ஜாதக பலன் தான் சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலையை வச்சுட்டு தான் உங்களுக்கு பலன் இதை சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் அவங்களுடைய சொந்த ஜாதகம், அவங்க பிறந்த தேதிக்கு உண்டான ஜாதகம்தான் கரெக்டாக அனுகூலமாக அமையும். அப்போ அதுகளை உங்களுக்கு நேரங்கள் சரியில்லையா, ஒருத்தற்றை கொண்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கொண்டு போய் பார்த்துக்கிறது நல்லது. இப்போது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு நீங்கள் சிவபெருமானை போய் வழிபடலாம். அதுலேயும் சில இடங்களில் ரிஷப வாகனத்தில் இருப்பார். அந்த மாதிரி ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதம் ஐயா. அதாவது ரிஷப ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் உண்டு. 29 தேதிக்கு மேலே, அதாவது 29/6/2025க்கு மேலே சுக்கிரன் உங்களுடைய ராசியில் வரும்போது திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அமைதி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
தன வரவிற்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் பழைய வீட்டை விற்கக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் அமையும். புதிய கடன் வாங்கக்கூடிய பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இருப்பினும் அது இவ்வளவு நாள் இருந்ததை விட கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிதான ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள், புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பால் துறை, அதை தவிர பால் பதனிடும் துறைகள், அதை தவிர ஆடை துறைகள், இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 9/7/2025 11/7/2025 வரை உண்டான காலகட்டமான சந்திராஷ்டம நாட்கள். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய உடல்நிலை எல்லாமே வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருப்பினும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதனான புத பகவான் ராசியிலேயே இருக்கிறார். அதுவும் எத்தனை நாள் இருக்கிறார்? 7 நாள் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது அவர் எந்த இடத்துக்கு மாறுறாரு? 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள், மிதுனராசி அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறார். தனக்காரகனான குரு பகவான் ராசியிலேயே இருக்கிறார். ராசி அதிபதி புதனும் ராசியிலேயே இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அது சூரியனுடைய வீடு, நட்பு இடத்துல செவ்வாய் இருக்கிறார். செய்கின்ற மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய வழக்கு மொழியில் சொல்லியிருக்கிறோம், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்கு தோற்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய வழக்கு மொழி. அத்தனைக்கும் இலக்கணமாக இந்த ஆனி மாதத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி சாமி, நான் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு திருமணமே அமையலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு குருவா பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அவருடைய சொந்த வீடான தனுரில் படுகிறது. நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆனி மாதத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார். இதை தவிர ராசிநாதனான புத பகவான் 7 நாள் அங்கே இருந்துக்கிட்டு அவரே 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நீண்ட நாட்களாக திருமணம் ஏன் தடையானுச்சு, எதுக்கு தடையானுச்சு அப்படின்னு தெரியாத அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பார்த்தோம்னாக்க தனக்காரனான குரு நம்மளுடைய பார்ட்னர் ஸ்தானமான 7ஆம் இடத்தை அவருடைய வீட்டை உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்குறதுனால கடந்த காலகட்டங்களில் பார்ட்னரோட உள்ள சின்ன சின்ன பிணக்குகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பிணக்குகள் அத்தனையுமே மறையக்கூடிய காலகட்டங்கள். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு பார்ட்னர் இருந்தாக்க விட்டு கொடுக்குறவன் கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணுன்னு நினைக்கிறவன் விட்டு கொடுக்கறது கிடையாது. எங்கே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும் அப்படின்னாக்க பேச்சின் அடிப்படையில் தான் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஆரம்பமாகும். நமக்கும் நம்ம பார்ட்னருக்கும், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், கருத்து வேற்றுமைகள் வரும்பொழுது தான் பிரச்சனை தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த பிரகஸ்பதியான குரு பகவானே 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் தனக்காரகனான குரு பகவானே 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பார்ட்னருக்குள்ள உண்டான அந்யோன்யம் கூடும். பார்ட்னருக்கு உண்டான அந்யோன்யம் கூடுனுச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக தொழிலில் மேம்பாடு இருக்குமா, தொழிலில் மேம்பாடு இருக்கும். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இவர் தான் தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான், அவரே ராசியில் இருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முணக்கமும் சொணக்கமும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னதனால் சொணக்கம் எதனால் முடக்கம்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ராசிநாதனான புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனாலையும் புத ஆதித்ய யோகம், புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தாலே புத ஆதித்ய யோகம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய ஞானம் நல்லபடியாக இது பண்ணி புதிய புதிய தொழில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு
வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். நம்ம இதை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். நீண்ட நாட்களாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல காரியமும் நடக்கலை, எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை பண்ணாலும் பிரச்சனை, அபவாத காரியங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உள்ள தோஷங்கள் விலகுது. அதை தவிர வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அந்த பித்திருக்களுக்கு உண்டான காரியத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க நம்ம 5ஆம் இடம் அப்படின்றது குலதெய்வ ஸ்தானம் அப்படிம்போம். இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செல்லணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடசம் வந்துக்கிட்டே இருக்கும், தடையும் வந்துக்கிட்டே இருக்கும், தாமதம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தாமதம் மறந்த அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் குருவுடைய பார்வை விசேஷ பார்வை 5ஆம் பார்வை கிடைக்கிறதுனால குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் இஷ்ட தெய்வ ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் குதூகூலம் இருக்குமா? குதூகூலம் இருக்கும். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்தே பார்க்குறார். அதில் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானையும் ராகு பகவானையும் பார்க்குறாங்க. நம்மளோட எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள், உயர்கல்வி அப்படின்றது நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த எக்ஸாம். இதை தவிர பிஹெச்டி உயர்கல்வி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதை மாதிரி எழுதக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்தே பார்க்கறதுனால உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானை பார்க்கறதுனாலையும் ராகு பகவானை பார்க்கறதுனாலையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அத்தனையிலையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆணி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்மளுடைய மாத பலன்கள் சொல்லும்பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம எப்போதுமே மாச பலன்கள் சொல்கிறது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். அப்படியேற்பட்ட சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த ஆணி மாதத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தாலேயானால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 6-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே செவ்வாய். இவ்வளவு நாளாக எப்படி இருந்ததுன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் இருந்து அதில் நீச்சம் பட்டு போனதுனால எல்லா விதமான தொழிலினால் வரக்கூடிய பணம், அதனுடைய லாபங்கள் எல்லாமே அதீதமான செலவுகளாக குடும்பத்திற்கு போய் கொண்டிருந்தது. தேவையான அதாவது குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்கனாலும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குடும்பத்துக்குன்னு அதிகமாக செலவு இருந்தது. இப்போ 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல போய் இருக்கார். அது அவருடைய நட்பு வீடு கூட. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு நாளாக வேலை இல்லாமல் இருந்தவர்கள், வேலைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், 6ஆம் அதிபதி அது 6க்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதனால் வேலை நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதன் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதாவது 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதும் சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையக்கூடிய பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, 5-12 அதிபதி ஒரு 15 நாளைக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் என்ன அப்படின்னா செலவுகள் அற்ற காலங்களாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா அவரே 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகவும் வலுப்பெறுறது. அதாவது 5ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், அதை தவிர சுக்கிரனும் பார்க்குறார். குருன்றவர் புத்திர காரகன், சுக்கிரன் புத்திரஸ்தான அதிபதி, அவரும் பார்க்குறார். அதனால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி, அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு, திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு
கண்டிப்பாக 100லிருந்து 120% குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வருவார். 29/6/2025 சுக்கிரன் 12ஆம் இடத்துல வரார். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோட பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும், அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். இருந்தாலும் தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த சில நாட்கள் என்னென்ன நாட்கள், அது தவிர வந்து உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிறார், அதாவது குடும்பத்துக்கு போகிறார். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். இருந்தாலும் சில சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களை வந்து இந்த மாதம் 2 தடவை வருது. மாதம் ஸ்டார்டிங்லேயும் வருது, கடைசியாகவும் வருது. அப்போ இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும். இது எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை தான் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம தினங்கள் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மனதில் வந்து சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கிடும். அப்போ சரியான முடிவு எடுக்காததுனால வந்து அந்த முடிவுகளை நீங்கள் செய்தீங்கன்னா பின் விளைவுகள் வரும். அதனால் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் 2 காரணத்துக்கு தான். ஒன்று வந்து பிரயாணத்துக்கு, ஒன்று புதிய முயற்சிகள். இந்த 2ஐயும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 காரணத்துக்கு மாத்திரம் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அப்போ இது எந்த நாட்களில் வருது அப்படின்னு பார்க்குற போது 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, 16/6/2025 திங்கட்கிழமை பகல் 12:02 வரைக்கும் இருக்கிறது. அது போக 11/7/2025 வெள்ளிக்கிழமை, 16/6/2025 சனிக்கிழமை, 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 5 நாட்களும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களை இந்த 2 காரியத்திற்கும் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தொல்லைகள் இப்போவே நீங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த நாட்களில் இதுகளெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதனால் பின்னாடி தொல்லைகள் வரும். அந்த தொல்லைகள் வராமல் இப்போவே நம்ம தவிர்க்கிறது நல்லது. வருமுன் காப்பது நல்லது அப்படிங்கிற போல். இது இப்போ நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறதெல்லாம் வந்து கோச்சார ரீதிக்கு தான் சொல்லிகிட்ருக்குறோம். அவங்கவுங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்க பிறந்த தேதி டயத்துக்குன்னு கணிச்சு வச்சுருப்பாங்க ஜாதகம். அது பிரகாரம் பார்க்குற போது தான் உங்களுக்கு கரெக்டான வெளிச்சம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பாருங்கள், அதை கேட்டு தெரிஞ்சிக்கணும், அதுபடி பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்லணும். அதை நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறத அந்த ஜாதகத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. மேலும் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கார். இப்போ இருக்கிறது வந்து 11ல் இருக்கார். அவருடைய வீட்டுக்கு 12ஆம் இடம். இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துக்கே வரப்போகிறாரு. அதனால் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள்லாம் விலகி நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவோம். ஐயா, மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா இவ்வளவு நாளாக பார்த்தீங்களா, ஆனால் குடும்பத்திற்கு அதீதமாக செலவு இருந்தது. இப்பொழுது செலவுகள் கம்மியாகி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, வருமானம் பெருகக்கூடிய காலகட்டமாக அமையிறது. திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு, புதிய வேலை அமையும். வேலையில் வந்து புதிய ஏற்றங்கள் இருக்கும். இருக்கக்கூடிய வேலைகளில் புதிய ஏற்றம் இருக்கும்.
வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, அதை தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, அதை தவிர பார்த்தீங்களேனால் ஆர்ட் டைரக்டர்ஸு, சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதாவது புல்லாங்குழல், கிட்டார், வயலின் இந்த மாதிரியான மியூசிக் வாசிக்கிறவங்க, இது வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட எழுத்தாளர்கள், வரைவாளர்கள், கவிஞர்கள், கட்டுரையாளர்கள், அதை தவிர வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடும். ராசியில் குருவும் சூரியனும், முயற்சிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும், தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக அமையும். புதிய தொழிலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமும், இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியமும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மொத்த மாதம், அதாவது ஆனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் இருந்தாலும் 5 தினங்கள் சந்திராஷ்டமம் வருது. அதாவது 15/6, 16/6 இந்த 2 தினங்களும், 11/7 13/7 வரணும் உண்டான காலகட்டமான இந்த 5 நாட்கள் சந்திராஷ்டமம் வருது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத எச்சரிக்கையாக சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றியும் செல்வச் செழிப்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அமையப்போகுதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.